வணக்கம். அவுட் சோர்சிங் முறையை கைவிட வேண்டும். அதே போல தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தூய்மை பணியினை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும். அதே போல திமுக தேர்தல் வாக்குறுதி 153 படி தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக இன்று சென்னை சென்ட்ரல் அருகே இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகைக்கு அருகில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்தவரை நேற்று ஆரம்பித்த போராட்டம் தற்பொழுது வரை வெயிலையும் பொருட்படுத்தாமல் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். நீண்ட நாட்களாக தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளில் மிகவும் பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த அவுட் சோர்சிங் முறையை கைவிட்டு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது தூய்மை பணியாளர்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் கூட மாநகராட்சி தரப்பில் இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து நேற்று முதல் தற்பொழுது வரை இரண்டாவது நாளாக கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணியாளர்கள் ஆண்கள் பெண்கள் என பலருமே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது களத்தில் போராட்டக்காரர்களே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்கலாம். வணக்கம் சார், பிரதானமா நீங்க என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க? ஏற்கனவே மாநகராட்சி தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் பதில் சொல்லியிருக்காங்களா? இல்ல, மாநகராட்சி தரப்புல இருந்து எந்த முறையான பதில் இல்ல. நேத்து மேயர் பிரியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியார் மையம் போறதுனால எல்லாருக்கும் வேலை இருக்குமா, சம்பளம் குறையாம பாதுகாக்கப்படுமா, இது ரெண்டும் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 100க்கு 100 தொழிலாளி கேட்கிற கோரிக்கை கிடையாது. தொழிலாளி கேட்கிற கோரிக்கை என்னன்னா, கடந்த 19/1/2021 அன்று தமிழ்நாடு மாண்பு முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய எண்ணெய் தூய்மை பணியாளர்களை கோர்ட்டு தீர்ப்புக்கெல்லாம் காத்திருக்காம, இவங்க தான் வர்தா புயல் கொரோனா காலத்துல இருந்திருக்காங்க, இவங்களெல்லாம் பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அவர் தேர்தல் வாக்குறுதியில இந்த தொழிலாளிகளை நான் ஆட்சிக்கு வந்தா பணி நிரந்தரப்படுத்துவோம்னு சொன்னார். இதை தான் நிறைவேற்றுங்கன்றது முக்கியமான கோரிக்கை. மாண்புமிகு முதலமைச்சர் இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுங்கன்னு எங்களோட கோரிக்கை, பணி நிரந்தரம். ஆனா மேயரும் மற்றவங்களும் இதை மாத்தி சொல்ல ட்ரை பண்றாங்க. இன்னொன்னு, இதை தீர்மானிக்கிறது மேயர் கிடையாது. அவர்கள் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை மேயராக கொண்டு வந்திருக்காங்க, ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த. என்னன்னா, ஆதி திராவிட அருந்ததியின அனைத்து சாதி ஏழை பெண்களுக்கு எதிராக அவங்கள பேச வச்சுக்கிட்டு சேகர் பாபு அமைச்சர் அவர்கள் பின்னாடி இருக்காரு, குமரகுருபரன் பின்னாடி இருக்காரு. இதுக்கு பின்னாடி சேகர் பாபு அமைச்சர் அவர்கள், மா சுப்பிரமணியம் அவர்கள், இந்த குமரகுருபரன் நாணயன் அவர்கள் இருக்காங்க. இதுல என்ன கான்ட்ராக்ட், 271 கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட், 10 வருஷத்துக்கு 2700 கோடி ரூபாய். இப்போ ராம்கி என்ற ஆந்திரா நிறுவனம் ஊழல் செய்து சம்பாதிப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய 2000 தொழிலாளி மண்டலம் 5, 6 பணிபுரியக்கூடிய அருந்ததிய ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள், குறிப்பாக சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள், இவர்கள் அடமானம் வைக்கிறாங்க. லாபம் என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னா, தனியாருக்கு போனா வேலை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத்தனை 5 வருஷமும் முதலமைச்சர் கடிதம் எழுதும் போது இவங்க எண்ணெய் தொழிலாளி தான். அப்ப வர்தா புயல் மத்தது எல்லாம் தேவைப்பட்டது பத்தி முதலமைச்சருக்கு அப்ப அறிவு இருந்திருக்கு, அப்ப தெரியுது. அப்ப முதலமைச்சரே இவங்க எல்லாம் நல்லா வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு, சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ தனியார்ல போனாதான் வேலை நல்லா இருக்கும்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. கார்பரேட் எப்படி? அப்ப முதலமைச்சர் ஒண்ணு பேசுவாரு, இவங்க எல்லாம் வேற ஒண்ணு பேசுவாங்களா? அப்புறம் விஞ்ஞானபூர்வமா இவங்க வேலை செய்யக்கூடிய எண்ணெயில வேலை செய்யக்கூடிய வாடகைல பிரச்சனை இருக்கா, எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இல்ல கான்ட்ராக்டர்கள் பிரச்சனை இருக்கான்றதை பத்தி எந்த வியாக்கியானமும் விளக்கமும் இல்ல. எந்த நிறுவனமும் லாபம் இல்லாம தொழில் தொடங்க வரமாட்டான். இப்ப ஆந்திரா ராம்கி நிறுவனம் இங்க வராங்கன்னா 271 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கான்ட்ராக்ட்னா லாபம் இல்லாம வரமாட்டான். இதுல என்ன விஷயம்னா, இவங்களை அடமானம் வச்சுட்டு எலெக்ஷன் முன்னாடி காசு சம்பாதிச்சுட்டு போயிடலான்னு பாக்குறாங்க. அதான் ஒரிஜினலா உண்மை. இப்போ நாங்க ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தை வழக்கு போட்டு இவங்களை பணியேந்திரம் செய்யணும்னு சொல்லி 450 நாள் 2 வருஷத்துல வேலை பண்ணவங்களை பணியேந்திரம் செய்யணும், தனியார் மையம் விடுவது தப்பு, அதை கோர்ட்டு தீர்மானிக்கணும்னு சொல்லி நாங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தோம். 1856 420/2025 வழக்கு போட்டிருந்தோம். அதுல கோர்ட்ல இவங்க வழக்க கோர்ட்ல விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை எடுத்து கார்பரேஷன் அப்பீல் போனாங்க. அப்பீல் ரிட் அப்பீல் மனு எண் 1516 1671/2025 உயர்நீதிமன்றம் ஃபேவரா கொடுத்திருக்கு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆனா அந்த தீர்ப்புகள்லாம் அமல்படுத்தாம இப்ப லேபர் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு. இவங்க எல்லாரும் தனியார் மயம் பண்ணலாமா இல்லையான்ற கேஸ் லேபர் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. அப்படி லேபர் கோர்ட்ல நிலுவையில் இருக்குன்னா முறைப்படி அனுமதி வாங்கித்தான் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் கோர்ட்ல போய் பிரிவு 31 கீழே தொழில் தகராறு சட்டம் 1947 பிரிவு 31 கீழே போய் அனுமதி கேட்கணும். ஆனா அதுக்கு அப்படி அனுமதி கேட்கலன்னா 6 மாசம் வரைக்கும் ஜெயில் தண்டனை. இப்போ 1ஆம் தேதியில இருந்து நீங்க தனியார் மையத்துல போய் வேலை செய்யுங்கன்னு சொல்றாரு.
அப்போ இந்த தீர்ப்புப்படி அமல்படுத்த நடவடிக்கை மறுக்கிறாருன்னா கமிஷனர் குமரகுருவனை தூக்கி ஜெயில போடணும், 6 மாசம் தண்டனை கொடுக்கணும். ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பை மதிக்காத, தொய்த்தார சட்டத்தை மதிக்காத குமரகுருபரனை ஜெயில போடணும்ன்றத சேர்த்து தான் இங்க போராட்டம் நடக்குது. சட்டப்படி நாங்க கேட்கிறோம். வெறும்னே போராட்டம் தார்மீகமா நியாயம் மட்டும் நாங்க கேட்கல. சட்டப்படியும் இவர்கள் தொடர்ந்து இந்த சென்னை மாநகராட்சியின் கீழே வேலை செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள். ஆனா ஒரு தனியார் நிறுவனம் லாபம் சம்பாதிக்கிறதா கடுமையா உழைக்கிறாங்க. சென்னை மாநகராட்சி ஆணையரும் அமைச்சர் சேகர் பாபுவும் மா சுப்பிரமணியமும் இவங்க லாபம் எப்படி சம்பாதிக்கலாம், கமிஷன் கிடைக்குமான்றதை நோக்கி நகரத்துக்காக ஏழை மக்களை, பட்டியலின மக்களை அடமானம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை கண்டிச்சு காலையிலேருந்து இங்க வெயில உட்காந்துருக்காங்க. நேத்துல இருந்து வேலையை மறுத்துட்டாங்க. காலையிலேருந்து வேலையை மறிச்சு உட்காந்துருக்காங்க. இந்த உட்காரவங்க கிட்ட கார்பரேஷன் பேருக்கு பேச்சுவார்த்தை நடத்த ரெடி இல்லை. அவங்களுக்கு ஓட்டு போடுறதுல இந்த ஜனங்க. முதலமைச்சர் இந்த வாக்குறுதி கொடுத்தாரு, நான் வந்து அவங்களை பணியந்திரப்படுத்த, அவர் கொடுத்த லெட்டர் தான் நாங்க காட்டுறோம். நாங்க போலியா ரெடி பண்ணல. ஆனா ஓட்டு போட்டு இந்த ஜனங்க தேர்ந்தெடுத்து பர்மனன்ட் பண்ணுவாங்க சொன்ன இந்த ஜனங்க நீங்க தேவையில்ல. எலெக்ஷன் முன்னாடி காசு வாங்கிட்டு ஆந்திரா கம்பெனிக்கான இவங்க உழைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை கண்டிச்சு தான் எளிய மக்கள், குறிப்பா பெண்கள், நேற்று ஒருத்தங்க மயங்க வந்து ஆம்புலன்ஸ்ல போயிட்டாங்க. பல பேர் இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க. வெயில இருந்தா என்ன ஆகும்? இங்க பாருங்க, சீட்டு போட்டு இதுலயும் காவல்துறை எப்ப இந்த சீட் எடுப்பீங்க? இங்க இருந்து ஓரமா உட்காந்துருக்காங்க, ரோடு மறியல் பண்ணாம, சட்டத்துக்கு புறம்பா இல்லாம ஓரமா. எங்க இங்கதான் வேலை செஞ்சோம், 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க ஜனங்க, பெண்கள். எப்படியாவது பணியந்திரம் ஆக மாட்டோமான்னு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல வெளியே துரத்துனா கார்பரேஷன் வாசல்ல வந்து உட்காந்துருக்காங்க. வேற எந்த கலாட்டாவும் எந்த பிரச்சனையும் பண்ணல. முதலமைச்சருக்கு தேர்தல் கூட்டணிக்காக ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கு, பிரேமலதா அவர்களை சந்திக்க நேரம் இருக்கு, மற்றவங்களை சந்திக்க நேரம் இருக்கு. ஆனா இந்த ஏழை ஜனங்க இன்னைக்கு உட்காந்து தூய்மை பணியாளர் இந்த நகரத்தை காப்பாத்தினாங்க, கொரோனாவை காப்பாத்தினாங்க, மக்கள் உயிரை வெள்ளம் புயல் வந்த போது காப்பாத்தினாங்க. இவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் இல்லை. இப்போ துணை முதல்வர் அவர்கள் இருக்காங்க, அவங்க கட்சியில எவ்வளோ பேர் பதவியில் இருந்த போதும், சீனியர் இருந்த போதும் துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்தாங்க. அவர் வந்து மாமன்னன் படத்துல அவர் ஒரு தலித் சமூகம் சேர்ந்தவராக நடிச்சிட்டார். அவங்க அப்பா வந்து எப்படியாவது சேர்ல உட்காரணுன்றது அவரோட கனவு. நாங்க என்ன கேட்கறோம்னா, அவங்க அப்பா லெட்டர் எழுதியிருக்காரு, உங்க அப்பா தமிழ்நாடு முதல்ல ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, இவங்களெல்லாம் பணியந்திரப்படுத்துங்கன்னு. நீங்க வெறும்னே வந்து நான் மாமன்னன் படத்துல நான் பட்டியலின சமூகத்தை நடிச்சிட்டேன்னு சொல்லி பெருமை பேசிக்கிறது வேலை இல்ல. ஜனங்க ரோட்ல உட்காந்துருக்கு. இன்னைக்கு வந்து அதே பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க ஜனங்க உட்காந்துருக்காங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? துணை முதல்வராக என்ன செய்ய போறீங்க? எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தலன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க என்ன செய்ய போறீங்க? நாங்க இங்க இருந்து தொடர்ந்து போட மாட்டாங்க, யாரும் கிளம்ப மாட்டாங்க. எங்க கோரிக்கை ஜெயிக்கிற வரைக்கும் இங்க போராட்டம் தொடரும். பெண்கள் விட மாட்டாங்க. பெண்கள் 80% பெண்கள் ஒருபோதும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாங்க. சென்னையினுடைய பூர்வக்குடி மக்கள், தமிழ்நாடு அரசாங்கம் தனியார் இல்லைன்னு சொல்லணும், தனியார் இல்ல, இவங்க வேலை தொடரணும்னு சொல்லணும். இவங்களோட தேர்தல் வாக்குறுதி 153 படி 10 வருஷம் வேலை செஞ்சவங்க பணியந்திரப்படுத்துவாங்க. 19/1/2021 கடிதத்துக்கு உயிர் வேணும். தொடர்ந்து பெண்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றி காணும் வரை விட மாட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் எலெக்ஷன்ல இதுக்குண்டான பதில சந்திக்க வேண்டி வரும்ன்றதை தெரிவிச்சு. நிச்சயமாக வந்து சமூகத்தில் வந்து தூய்மை பணியாளர்களின் பங்கு என்பது மிகவும் இன்றியமையாததாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் இவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய தூய்மை பணியினை வந்து தனியார் மையமாக்கக்கூடாது, அதே போல கடந்த 10-15 வருடங்களாக பணி செய்யக்கூடியவர்களை பணிநிரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரையில் வந்து போராட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும் காலவரையற்ற போராட்டம் தொடரும் எனவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.